தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எங்களை எப்பொழுதும் எல்லா விதத்திலும் எங்களை அன்பு செய்யும் அன்பு தகப்பனே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. உமது இல்லா மகிமைக்காகவும் உமது இல்லா ஆசீர்வாதத்திற்காகவும் உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே. இந்த அருமையான மாலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் அப்பா. காலை கண் விழித்த நொடி முதல் நொடி பொழுது வரை எங்கள் ஒவ்வொருவரையும் உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்து நீர் பாதுகாத்திருப்பா. எங்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் உமது தூய ஆவியாரின் பிரசன்னத்தையும் உம்முடைய உடனிருப்பையும் எங்களுக்கு நீர் தந்திரப்பா. நாங்கள் கையிட்டு செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் வெற்றியை நீர் கொடுத்து எங்களை வழி நடத்தினிருப்பா. அதற்காக உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறேன் அப்பா. இன்றைய நற்செய்தியின்படி அன்னை மரியாம்மா எலிசபெத் அம்மாளை சந்தித்து வாழ்த்திய போது எலிசபெத் அம்மா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவோடைய பிரசன்னத்தில் மூழ்கி பேசப்பட்டார். அதே போல நாம் அன்னை மரியாவின் மீது ஜெபமாலை ஜெபித்து ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனுடைய பிள்ளைகளாக, இறைவனுடைய சாட்சிகளின் வித்துக்களாக நாம் ஒவ்வொருவரும் மாறுகிறோம். அதே வேளையில் இறைவனுடைய முழு பிரசன்னத்தையும் நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறோம். அதை நாம் தொடர்ந்து பெற்று அன்னை மரியை போற்றி புகழவும் ஜெபமாலை அனுதினமும் ஜெபிக்கக்கூடிய நல்ல இயேசுவின் குழந்தைகளாக வாழ வரம் வேண்டி ஒப்பு கொடுப்போம். மேலும் கண்ணுறங்குகின்ற நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியாகவும் அன்னை மரியின் பரிந்துரையும் அனைத்து புனிதர்கள் மறை சாட்சிகளின் பரிந்துரையோடு ஒப்பு கொடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.